சொல்ல நிற்க முடியாது. வணக்கம் நண்பர்களே. நல்லா கொண்டு சாமி வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஒரு பழமொழி பார்த்துக்கலாம். யானைக்கும் அடி சேர்க்கும் அடி சறுக்கும், வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டு. கரெக்டாக அப்படியே ஜூம் பண்ணி கிட்டவா, அப்படியே இந்த கண்ணை காமிச்சிரு. காமிச்சிட்டியா? அப்படியே போயிடும். நண்பர்களே, நம்ம எவ்வளோ ஒரு திறமைசாலி, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தாலும் எங்கேயும் ஒரு பக்கம் மாட்டிடும். இது வந்து பழமொழியே இருக்கிற மாதிரி அது ஒன்று எவ்வளோ உண்மை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லை, 17 வருஷமாக சாணம் பிடிக்கிற இதே இடத்துல. கரெக்டா? வெளில போட்டு 20 வருஷம் ஆகுது, 3 வருஷம் வச்சு போட்ட மாதிரி 17 வருஷமாக சாணம் பிடிக்கிறேன். கரெக்டாக எப்படி தலையில நின்று என்ன ஒரு குட்டி கேனை போட்டு பிடிச்சால ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் மாட்டிடுது. இது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. வாங்க இது என்னன்னு சொல்லிடலாம். 2 நாளைக்கு முன்ன நண்பர்களே, இருக்கிறதுலே மோசமான பிளேட்டு அப்படின்னா அந்த சில்வர் பிளேட்டு தான். அது என்ன ஒரு கணக்கில் அதை தயாரிச்சாங்கன்னு தெரியல. மற்றதெல்லாம் வந்து சாணம் பிடிக்கிற மாவாக போயிடுது. அந்த சில்வர் பிளேட்டு எப்படியாச்சும் ஒரு பிசுறு இந்த கண் இமையில் இந்த முடியல எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் மாட்டிடுது கரெக்டாக வருது. நம்ம வந்து இயற்கைன்னு சொல்கிறோம்ல, இந்த பூச்சி அடிக்குது, பூச்சியினோட அந்த ரெக்கையில் ஒரு படர மாதிரி இருக்குல்ல அது, அப்புறம் தூசி, இது எல்லாம் ஒழுங்கா தண்ணிக்குள்ளே விட்டு முழிச்சாலோ தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அடித்தாலோ அது வந்துடுது. இந்த கருமை வர மாட்டேதப்பா, உள்ளே போய் நின்றுட்டு அப்படியே படிஞ்சு செட் ஆகிக்க மாட்டேங்குது. அது அந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் கரெக்டாகுது. அதனால வந்து நம்ம எதை சொன்னாலும் பொய் பேசாமல் தெளிவாக சொல்லிடுவோம். அதுதான் நம்ம பழக்கமே. வா சொன்னாங்க, நானே அனுப்பிச்சேன் பாருங்க நண்பர்களே, எப்படி கண் ஆஸ்பத்திரிக்கு நம்மளை போகாமல் வைக்காமல் விட மாட்டேங்குது. இந்த பார்த்தீங்களா நம்ம பேர், இந்த தேதி எல்லாம் கிளீனாக போட்டிருக்குது. இந்த சொட்டு மருந்து வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைம் பார்த்துங்க, 7 மணிக்கு, 11 மணிக்கு, 3 மணிக்கு, மறுபடியும் 7 மணிக்கு, 2, 4, 5 வேலை. இது அரிசியாட்ட அளவு கண்ணுக்குள்ள உட்காணுமாம்மா. இது வந்து அப்படியே சொட்டு மருந்து உள்ளே விட்டுக்கிறது கண்ணுக்குள்ளே. பார்த்தீங்களா? இந்த எல்லாம் நம்மளது அரவிந்து கண் ஆஸ்பத்திரி டேட்டு எல்லாம் அப்படி. இப்படி நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும் மாட்டிக்குது. மாட்டி பெரிய தலைவலியாக இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுண்டமணி சின்ன தம்பியில் தான் நான் சொல்கிறேன், மேலே போய் பட்டாசு வெடிக்க டொம்முன்னு சவுண்டு தான் கேட்குது, என்ன கடலில் போகணும்னு தெரியல அப்படிங்கிறாப்புல. நேற்று நாளாந்தே எலெக்ஷன் ரிசல்ட்டு சும்மா, அதாவது இப்படி ஒரு துணியை எடுத்து இப்படி கண்ணு லைட்டை பார்த்தாலும் எது பார்த்தாலும் பூசுது தம்பி. நேற்று 2 நாள் வெளியே வரல. அப்புறம் இப்படி கண்ணை ஓரமாக கொஞ்சம் பஞ்சுமா அந்த டேப் இருக்குல்ல, நமக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் டேப்லாம் கிடைக்காது, இந்த சல டேப்பு, அதை வச்சு ஒட்டிக்கிட்டு ஓர கண்ணில் இப்படின்னு பார்த்துட்டே படுத்து ஓர கண்ணில் பார்த்துட்டு என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டே படுத்துட்டான். அதனால் நண்பர்களே, தயவுசெய்து ஏதோ மிச்சம் பண்ணுறேன், காசு மிச்சம் பண்ணுறேன் அப்படின்லாம் குடிக்க தெரியாதீங்க, தயவுசெய்து குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் இதை நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன், ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமே கண்ணு தான். நாம் இதுக்கு கழட்டி மாடுறாலே மண்ணை கவிட்டு கிடக்குறோம். தயவுசெய்து என்ன சொல்கிறது, குடிக்க தெரியாதீங்க. இந்த புதுசாகிங்கன்னா காசு போனால் போயிட்டு போகுது, அரைக்கிறீங்க 2 வாரம் சேர்ந்து வாங்கிக்கோங்க. தயவுசெய்து குடிக்க தெரியாமல் பிடிக்காதீங்க. பிடிச்சி இப்போ 3 நாளாச்சு. அப்போ எனக்கு 2 நாளாக சுத்தமாக தெரியல. அப்புறம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த ஆஸ்பத்திரி இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரியும் இல்லை, இருக்குது. அது போன மாதத்தில் வந்து நாளைக்கு வந்து பார்த்துங்க, கண்ணாடி வரமாட்டேங்க, அவசரத்துக்கு போகலான்னு போனோம். அப்புறம் இங்கே போனாலும் இல்லை, இங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவ் வைப்பான், லீவ். அப்புறம் என்னன்னு அதனால் தயவு செய்து பிடிச்சி பழக ஆர்வம் வந்து வேற எங்காச்சும் ஏதாச்சும் இரும்பு கூட பிடிச்சி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பிளேட்டு பிடிக்கிற வேலை வேண்டாம். பிடிச்சிங்கன்னா மாட்டிட்டு
தச்சோடு மனுஷனுக்கு முக்கியமே கண்ணு தான். ஏப்பா நாங்கள் எத்தனை கிலோ இருக்கேன் தச்சோட ஆள் போஸ்டாக இருக்கிற ஆளுக்கு தச்சோட உடம்புக்கே கண்ணு தான் முக்கியம். அதனால் தயவு செய்து பிடிக்க தெரியாதவங்கள பிடிச்சி பழகிற திறமை காட்டுறதுனால வேண்டாம். 50 ரூபா 100 ரூபா சேர்ந்த இடத்துல கொடுத்து போட்டு பிடிச்சிட்டு வந்துருங்க அழகா. ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். நல்லா பாரு 3 நாளாக எந்திரிக்க முடியல. இன்னைக்கு தான் ஏதோ மில்லுக்கு வரலான்ட்டு ஓட்டு அதை போது அந்த வண்டி ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி கொண்டு வந்தேன். உட்காந்து வந்து எனக்கு 2 நாளாச்சு வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இதை இப்போ மாத்திரை வாங்கிட்டு இப்படியே 2 பேரும் சேர வரோம். இப்போ டீயை குடிச்சு போட்டு மறுபடியும் வீடு போயிடும். ஏன்னு கேட்டால் 6 மணி ஆகிட்டா எதுக்காக வர வண்டியெல்லாம் இப்படி கோடவாட்டு தெரியுதுப்பா லைட்டெல்லாம். இந்த டூப் லைட் பார்க்க முடியல என்னால். அதனால கீழே குடிச்சிட்டே பேசிட்டு. அதனால் நண்பர்களே தயவுசெய்து சாண குடிக்க தெரிஞ்ச வாண்டா திறமை காட்டாதீங்க. எதுலையோ வேறு ஜிம்னாஸ்டிக் சேர்ந்து 4 முட்டிக்கோணம் கூட கை மூட்டா முட்டிக்கோணம் கூட போட்டு பழகிக்கலாம். இதெல்லாம் தயவுசெய்து பிடிக்காதுங்க. ஏன்னா யார் மேலே ஆகுது யாருக்கிட்டப்ப சொல்கிறதா அழுகுறது அண்ணுக்குள்ளே இப்படி இப்படின்னு வரலாம் மொய்க்குது. ஒரு லைட்டை பார்க்க முடியல. சரி ஓகே. அதாவது சாணம் பிடிக்கிறது எல்லாம் வந்து எளிமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க உயிரை கொடுத்து பிடிக்கிறேன்னு அந்த கணக்கில் வருது. பார்த்து பழகு நண்பர்களே. தயவுசெய்து புதுசாக அதாவது அனுபவம் இல்லாமல் பிடிக்கிறீங்க. அனுபவப்பட்டவங்களுக்கே இந்த நிலைமை. அனுபவம் இல்லாமல் பிடிக்கிறீங்க. தயவுசெய்து சொந்தமாக பிடிக்காதீங்க. யாரோ ஒரு பிடிக்கிறீங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை தேவையான 100 ரூபா சேர்ந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. அவர்கிட்ட கொடுத்து பிடிச்சிட்டு வந்து அழகாக என்ன சொல்கிறது வாழ்க்கையில் என்னப்பா ஒரு 2 ஆள் கிட்ட சேர்ந்து வாங்கினா பார்த்தா தான் அவ்வளோதான் ஏன் முடிஞ்சது. இதை போய் எனக்கு திறமையை காரணம் வச்சு கீறி எங்காச்சும் கண்ணை தொலைச்சிக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. இதை ஒரு சொல்லணும்னு ஆர்வம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சாணம் பிடிக்கணும்னா அப்படியே சும்மா பிடிக்கணும் சரசரன்னு பிடிச்சி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லணும்லாம். ஏன்னா இதை பார்த்து ஒரு 4 பேர் என்னாச்சும் கண்ணை காப்பாற்றிக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இப்போ போன தடவை ஒரு வீடியோ போட்டிருப்போமே நம்ம ரிலேஷிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு இந்த அந்த இடத்துல தான் கொஞ்சம் போட்டோம். தீபாவளி அன்னைக்கு அதே மாதிரி எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ள எங்கேயாச்சும் மாட்டிக்குது. அந்த எந்த பிளேட்டில் கரெக்டாக மாட்டுதுன்னா வேற எந்த பிளேட்லையும் மாட்ட மாட்டேங்குது போகுது. ஏன்னா அது காஸ்டிங் பிளேட்டு பிடிக்கல மாவா போயிடுது. இந்த சில்வர் பிளேட்டு தான் பிரச்சனை. அது அப்படியே தூள் தூளாக வருது. தூள் தூளாக வந்து மாட்டிக்குது. அதனால நண்பர்களே பிடிக்கிறனோட 6 போடாதுல கண்ணை தொலைச்சிக்காதீங்க. தயவுசெய்து பாருங்க அட்டையெல்லாம் வருது. அட்டையெல்லாம் சும்மா போய் பேசக்கூடாது. நம்ம எதுக்கப்போ போய் பேச நம்ம தேவையா போய் பேச அட்டையோட என்ன சொல்றது ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. அது 5 வேலை ஊற்றணும். அதனால் அது இந்த 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் பார்த்து எத்தனை நாள் பொழப்பு கெடுதுன்னு வரும். அது லேசாக பட்டங்காட்டி பிடி அது பிடிக்கல நல்லா வெந்து வந்து அடிச்சிருந்ததுன்னா கண்ணு கறிச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் அந்த அம்மாவே சத்தம் போடுது. நல்ல வேலை புது பிள்ளையே வந்தது டாக்டர் கம்மா விட்டாங்க. இல்லைன்னா அந்த பெரியம்மா வந்து அன்னைக்கு அடிச்சே போட்டுருங்க. இங்கே கடை வேறு வேலை செய்துக்கிறோம். ஓகே நண்பர்களே மீண்டும் மாமூல் சொன்ன வீடியோக்கு அப்போ போகிறோம். நன்றி வணக்கம்.